நாங்கள் இப்போ வந்து சுருளீஸ்வரர் சிவன் கோயிலிருந்து அழகு குத்தி கொண்டு நடைபாதையாக வந்து இந்த கேப்டன் ஆலயத்தில் வந்து அழகு கழட்டினோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, இதுதான் முதல் முறை. இல்லை, தொடர்ந்து வருடம் நாங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க. அழகு குத்துறது எங்களுடைய குண்டலப்பட்டி ஊராட்சி சார்பாக வருடந்தோறும் இந்த ஆலயத்திற்கு வந்து எங்களுடைய தொண்டர்கள் அழகு குத்துவார்கள். இல்லை, அழகு குத்துறது முதல்தான். கேப்டன் வந்து உயிரிழக்கமே இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருது பெற்றவர். அது மாதிரி இதுவரை அப்துல் கலாம் கையால் வாங்கினாரு. அதே மாதிரி ஒரு கஷ்டம்னா நைட் 1 மணினாலும் சரி கனவுல வந்த மாதிரி அவர் போய் செய்வார். ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சதுனால அந்த நல்லது எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருது கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் கேப்டன் நல்லது செஞ்சதுனால கேப்டன் வந்து உயிரிழக்கமே இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருது பெற்றவர். அது மாதிரி இதுவரை அப்துல் கலாம் கையால் வாங்கினாரு. அதே மாதிரி ஒரு கஷ்டம்னா நைட் 1 மணினாலும் சரி கனவுல வந்த மாதிரி அவர் போய் செய்வார். ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சதுனால அந்த நல்லது எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருது கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் கேப்டன் நல்லது செஞ்சதுனால அவர் உயிரோடு இருக்கக்குள்ளே அந்த விருதை வழங்கியிருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் காலம் கடந்து எங்கள் தலைவருக்கு அது கிடைத்திருந்தாலும் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். வருத்தம் இருக்கு. அவர் உயிரோட கூட இந்த பத்ம பூஷன் விருது அவர் கிடைச்சுன்னு இருக்கணும். இருந்தாலும் இப்பொழுது கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இல்ல, கட்சிக்கு மாத்திரம் நீங்க இவ்வளவு தீவிரமாக்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்க இது மாதிரி தொண்டர்கள்லாம் வந்து கட்சிங்கிறது வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு மிகப்பெரிய சொத்து. உங்களுடைய சொத்து எவ்வளவு அன்பும் பாசமும் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் நான் தெரிந்து கொள்கின்றேன் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாரு. எங்களை வந்து சின்ன வயசுல இருந்து நாங்கள் கேப்டனை வந்து திரைப்படம் மூலியமாவே பார்த்து வளர்ந்தோங்க. அவர் வந்து திரைப்படத்துல எப்படி ஒரு சமுதாயத்துல எப்படி வாழணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும், எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதே வந்து திரைப்படத்துல நாங்கள் பார்த்து வளர்ந்ததுனால இன்னைக்கு அவர் எங்களுக்கு ஒரு கடவுளாக தான் தெரிறாரு. ஒரு மனிதனை வந்து எப்படி நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழணும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே கேப்டன் அவர்கள் தான். அதே போல இன்னைக்கு எங்கிட்ட அவர் இல்லைனாலும் அவர் என்னைக்கும் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடவுளாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மறைந்தாலும் எங்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கேப்டன் அவர்கள். அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இது நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள ரசிக பெருமக்களும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் உண்மையிலே சந்தோஷப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல மனிதனுக்கு அந்த விருது வழங்க பெற்ற பிறகு அங்கே ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 150 பேருடைய படம், அவர்கள் என்னென்ன செஞ்சார்கள், எதற்காக இந்த பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் படித்து பார்க்கின்ற போது எங்களுக்கே மிக ஆச்சரியமாகுது. எப்படி இதெல்லாம் அதை சேகரித்து இந்த புக்கில் வெளியிட்டார்கள் என்பது எனக்கு தெரியல. ஒடிசா புயலுக்கு நிவாரண நிதி, ஆந்திரா புயலுக்கு நிவாரண நிதி, கார்கில் போருக்கு நிவாரண நிதி, இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி, அதே போல ஆண்டுதோறும் கல்வியாக படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி உதவி, தன்னுடைய பிறந்த நாளிலே வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி ஏழை மக்களுக்கு உதவி வழங்கும்படி விதி, எப்படியெல்லாம் அந்த புத்தகத்தில் போட்டுக்கின்ற போது பார்க்கின்ற போது எங்களுக்கெல்லாம் மிகவும் சந்தோஷமாகுது. ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல மனிதன் இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் தமிழக மக்கள் மனதிலே அவரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய லட்சியமும் ஆசையும் கண்டிப்பாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய அந்நியார் அவர்கள் நிறைவேற்றுவார். இல்லை, நாங்கள் எப்பவுமே வந்து இந்த இடம் வந்து நாங்கள்
கட்சி ஆரம்பிச்சு அப்படி இந்த அந்த தலைமை கழகத்துக்கு வந்ததுக்கும் இப்போ வந்துங்கிறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப மன நிறைவுதான் இருக்கு. ஆனா கேப்டன் எங்க கூட இல்ல. பட் இருந்தாலும் அவர் வாழ்ந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்துங்கிறது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்க தலைமையில வந்து இன்னைக்கு வந்து 5 பேர் அளவுக்கு இருக்காங்க. அது வந்து அவங்களே எடுத்த முடியுமா இல்ல நீங்க உங்க தலைமையில நீங்க அளவுக்கு இல்லை, இது அவங்களே எடுத்த முடிவு தான். ஏன்னா அவங்க மனசில் வந்து கேப்டன் கடவுளாக இறங்கி அவங்க மனசில் தோண்டி இது மாதிரி நான் செய்யணும், நீ என் கூட தளம் தாங்கி வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தலைமையில் டேட்டு கேட்டு கரெக்டாக வந்து அவங்களோட நேர்த்தி கடத்தை வந்து நிறைவேற்றினுங்கிறதாங்க. கோவிலாவே வந்து மக்கள் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல இந்த மாதிரி இன்னும் உங்க மாவட்டத்துல இருந்து வருவாங்களே அளவு கொடுத்து காவடி எடுத்து வருவாங்களா இல்ல இவங்களோட? இல்லை, கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் வருவாங்க. காரணம் கடவுளும் போல இன்னைக்கு கேப்டன் மக்கள் மனசில் இன்னும் நல்லது செய்வார். அவர் உயிராக இருக்கும்போது நல்லா செஞ்சார். அவர் கடவுளாக மாறிட்டாரு. அப்படி மாறும் போதும் நம்ம கடவுளை எப்படி யாரும் நேரில் பார்க்கறதில்ல, யாரோ ஒரு மூலியமாக தான் நம்ம கடவுளை பார்க்குறோங்க. அவங்க தான் கடவுள் போல் நம்ம ஏதோ ஒரு ஆபத்தினோட காப்பாற்றுறாங்க. அது ஆபத்தை காப்பாற்றினவர் நல்லது செஞ்சவர் கேப்டனு. அவர் நல்லது செய்வார் நம்பிக்கையில் மேலும் மேலும் இந்த மாதிரி கோரிக்கை நிறைய செய்வாங்க. கண்டிப்பா என் மனசுல கடவுள் இருக்கிற கேப்டன் இருக்கிறாரு. அவர் இருந்து என் மனசுல ஏற்படுத்தினால தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. இல்ல முடியாது. எதிர்காலத்துல மக்கள் வந்து அவர் தவற விட்டாங்க. எதிர்காலத்துல அவர் மூலியமாக அவருடைய நினைவாக எங்க அந்நியார் முதல்வர் ஆக்கி தமிழ்நாட்டு மக்கள் ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் எங்களுடைய கனவு. கண்டிப்பா கிடைச்சா நாங்க வரவேற்பு